हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி 27/4/1983 அவ்யக்த பாப்தாதாவின் மகா வாக்கியம். தலைப்பு: திருஷ்டி விருத்தியை மாற்றம் செய்வதற்கான வழிகள். இன்று பாப்தாதா அனைத்து முயற்சி செய்பவர்களின் சபையை பார்த்து கொண்டிருக்கிறார். முயற்சி செய்பவர் என்ற இதே வார்த்தையில் முழு ஞானமும் அடங்கியிருக்கிறது. புருஷார்த்தி என்றால் புருஷ் மற்றும் ரதி. எதன் ரதி, எதன் புருஷ்? இந்த இயற்கையின் உடலின் எஜமானன், அதாவது ரதத்தின் ரதி. இந்த ஒரு வார்த்தையின் அர்த்தத்தின் சொரூபத்தில் நிலைத்திருந்து விட்டீர்கள் என்றால் என்னவாகும்? அனைத்து பலகீனங்களையும் சுலபமாக கடந்து வந்து விடுவீர்கள். புருஷ் ஆத்மா இயற்கையின் உடலின் அதிகாரியே அன்றி அடிமை அல்ல. ரதி சாரதி, ரதத்தை ஓட்டுபவர், ரதத்தின் அடிமையாகி நடந்து கொள்பவர் இல்லை. அதிகாரி எப்பொழுதும் சர்வசக்திவான் தந்தையின் அனைத்து சக்திகளின் அதிகாரி, அதாவது ஆஸ்தியின் அதிகாரி அல்லது உரிமையுள்ளவர். அனைத்து சக்திகளும் தந்தையின் சொத்து, அந்த சொத்திற்கு உரிமையுள்ளவர்கள். ஒவ்வொரு குழந்தையும் இந்த அனைத்து சக்திகளின் ராஜ்ய பாக்கியத்தை பாப்தாதா அனைவருக்கும் பிறப்புரிமையின் ரூபத்தில் கொடுக்கிறார். பிறந்த உடனேயே இந்த சுயராஜ்யத்தின் அனைத்து சக்திகளின் அதிகார சொரூபத்தின் நினைவில் திலகம் மற்றும் தந்தையின் அன்பில் மூழ்கியிருக்கும் சொரூபத்தின் ரூபத்தில் இதய சிம்மாசனத்தை அனைவருக்கும் பிறந்த உடனேயே கொடுத்திருக்கிறோம். பிறந்த உடனேயே உலக நன்மை செய்வதற்கான சேவையின் கிரீடத்தை ஒவ்வொரு குழந்தைக்கும் கொடுத்திருக்கிறோம். அந்த மாதிரி பிறப்பின் அதிகாரத்தின் ஆசனம், திலகம், கிரீடம் மற்றும் ராஜ்யம் அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது தான் இல்லையா? அந்த மாதிரி 4 பிராப்திகளின் பிராப்தி சொரூப ஆத்மாக்கள் பலகீனமாக ஆக முடியுமா? இந்த 4 பிராப்திகளையும் பாதுகாத்து கொள்ள முடியாதா என்ன? சில நேரம் திலகம் அழிந்து விடுகிறது, சில நேரம் ஆசனம் அகன்று விடுகிறது, சில நேரம் கிரீடத்திற்கு பதிலாக சுமையை தூக்கிவிடுகிறார்கள். வீணானவை என்ற குப்பைகளின் கூடையை தூக்கிவிடுகிறீர்கள். பெயர் சுயராஜ்யம், ஆனால் சுயம் அவரே ராஜாவிற்கு பதிலாக அடிமையான பிரஜையாகி விடுகிறார். அந்த மாதிரி விளையாட்டை ஏன் விளையாடுகிறீர்கள்? ஒருவேளை அந்த மாதிரியே விளையாடிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் நிரந்தரமான ராஜ்ய பாக்கியத்தின் சமஸ்காரம் அழியாததாக எப்போது ஆகும்? ஒருவேளை இந்த மாதிரி விளையாடிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் என்ன பிராப்தியாகும்? யார் தன்னுடைய தொடக்க காலத்து சமஸ்காரத்தை அழியாததாக ஆக்க முடியவில்லையோ அவர் தொடக்க காலத்தின் ராஜ்ய அதிகாரியாக எப்படி ஆவார்? ஒருவேளை வெகு காலத்தின் யுத்தம் செய்வதின் சமஸ்காரமே இருக்கிறது, அதாவது யுத்தம் செய்து செய்தே காலத்தை கடத்தினால், அதாவது இன்று வெற்றி, நாளை தோல்வி, இப்பொழுது வெற்றி, அடுத்த நேரம் தோல்வி, நிரந்தரமான வெற்றி அடைவதின் சமஸ்காரம் இல்லை என்றால் அவரை சத்திரியன் என்று கூறுவோமா அல்லது பிராமணன் என்றா? பிராமணனாக இருப்பவரே தேவதை ஆகிறார். சத்திரியனோ பிறகு அங்கு சென்று சத்திரியனாகவே தான் ஆவார். தேவதையின் அடையாளம் மற்றும் சத்திரியனின் அடையாளத்தின் வித்தியாசம் என்ன என்று பாருங்கள். நினைவு சின்ன படங்களிலும் அவருக்கு வில் அம்பு கொடுத்திருக்கிறார்கள்.
இவருக்கு முரளி புல்லாங்குழல் கொடுத்திருக்கிறார்கள். முரளி வைத்திருப்பவர் அதாவது மாஸ்டர் முரளிதரர் ஆகி விகாரங்கள் என்ற பாம்பை விஷம் நிறைந்ததாக ஆக்குவதற்கு பதிலாக விஷத்தை அகற்றி படுக்கையாக்கிவிட்டார். விஷம் நிறைந்த பாம்பு எங்கே, மேலும் படுக்கை எங்கே? இந்த அளவு மாற்றத்தை எதன் மூலம் செய்தார்? முரளி மூலம். அந்த மாதிரி பரிவர்த்தனை செய்பவரைதான் வெற்றியடைந்த பிராமணன் என்று கூறுவது. எனவே நான் யார் என்று உங்களை நீங்களே கேளுங்கள். அனைவரும் அவரவர்களின் பலகீனங்களை உண்மையாக தெரிவித்திருக்கிறீர்கள். அந்த உண்மைக்கான மதிப்பெண்களோ கிடைத்துவிடும். ஆனால் இதுவரையிலும் தன்னுடைய சமஸ்காரங்களை பரிவர்த்தனை செய்வதற்கான சக்தி வரவில்லை என்றால் இவர்கள் உலகத்தை மாற்றம் செய்பவர்களாக எப்பொழுது ஆவார்கள் என்று பாப்தாதா பார்த்து கொண்டிருந்தார். இப்பொழுது பார்வையில் மாற்றம், உள் உணர்வில் மாற்றம், இவை இரண்டும் அழியாததாக எப்பொழுது ஆகும்? நீங்கள் கண் பார்வை உள்ளவர்கள், திருஷ்டி மூலமாக பார்க்கக்கூடிய கண் பார்வை உள்ளவர்கள் என்றால் உங்களுடைய பார்வையை ஏன் விபரீதமாக ஆக்குகிறீர்கள்? தெய்வீக கண்களால் பார்க்கிறீர்களா அல்லது இந்த தோளால் ஆன கண்களால் பார்க்கிறீர்களா? தெய்வீக கண்கள் மூலம் எப்பொழுதும் இயல்பாகவே தெய்வீக சொரூபம்தான் தென்படும். தோளால் ஆன கண்கள் தோளைதான் பார்க்கும். தோளை பார்ப்பது, தோளை பற்றி யோசிப்பது, இது யார் செய்யும் வேலை? பரிஸ்தாக்களுடையதா, பிராமணர்களுடையதா, சுயராஜ்ய அதிகாரிகளுடையதா? நீங்கள் பிராமணர்களா அல்லது வேறு யாருமா? யார் நீங்கள்? பெயர் கூறுங்கள். எப்பொழுதும் ஒவ்வொரு பெண்ணையும் அவர்களுடைய உடலில் இருக்கும் ஆத்மாவை சக்தி ரூபத்தில், ஜெகதாம்பாவின் ரூபத்தில், தேவியின் ரூபத்தில் பார்ப்பது என்பது தெய்வீக கண்களால் பார்ப்பது. குமாரி இருக்கிறார், மாதர்கள் இருக்கிறார்கள், சகோதரிகள் இருக்கிறார்கள், பொறுப்பாளராக இருக்கும் ஆசிரியர், சேவாதாரிகள் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் யார்? சக்தி ரூபம். சகோதரன் சகோதரியின் சம்பந்தத்தில் கூட சில நேரம் உள் உணர்வு மற்றும் பார்வை சஞ்சலமாகி விடுகிறது. எனவே எப்பொழுதும் சக்தி ரூபம், சிவசக்திகள். சக்தியின் எதிரில் ஒருவேளை யாராவது அசுர உள் உணர்வோடு வருகிறார் என்றால் அவரது நிலைமை என்னவாகிவிடுகிறது என்ற இதை தெரிந்திருக்கிறீர்கள்தான் இல்லையா? நம்முடைய டீச்சர் இல்லை, சிவசக்தி, ஈஸ்வரிய சகோதரி. இதையும் விட மேலான சிவசக்தி ரூபத்தில் பாருங்கள். மாதர்களும் மற்றும் சகோதரிகளிடம் கூட எப்பொழுதும் தன்னுடைய சிவசக்தி சொரூபத்தில் நிலைத்திருக்க வேண்டும். என்னுடைய விசேஷமான சகோதரன் விசேஷமானவன் என்று அப்படி இருக்க வேண்டாம். அவர்கள் சிவசக்திகள். மேலும் இவர்கள் மகாவீரர்கள், இலங்கையை எரிக்கக்கூடியவர்கள். முதலில் தனக்குள் இருக்கும் ராவணனின் வம்சத்தை எரிக்க வேண்டும். மகாவீரரின் விசேஷமாக என்ன காண்பிக்கிறார்கள்? அவர் எப்பொழுதும் தன்னுடைய இதயத்தில் என்ன காண்பிக்கிறார்? ஒரு ராமரை தவிர வேறு யாரும் இல்லை. படத்தை பார்த்திருக்கிறீர்கள்தான் இல்லையா? அப்படி ஒவ்வொரு சகோதரனும் அனுமன், ஒவ்வொரு சகோதரியும் சக்தி. அனுமன் ராமனுடையவர், சக்தியும் சிவனுடையவர்கள். எந்த ஒரு தேகதாரியையும் பார்க்கும் போதும் எப்பொழுதும் நெற்றியின் பக்கம் ஆத்மாவை பாருங்கள். பேசுவது ஆத்மாவுடன் செய்ய வேண்டுமா அல்லது உடலோடா? காரிய விவகாரத்தில் ஆத்மா காரியம் செய்கிறது அல்லது உடலா? எப்பொழுதும் ஒவ்வொரு வினாடியும் உடலில் ஆத்மாவை பாருங்கள். பார்வையே நெற்றியின் மணிமேல்தான் செல்ல வேண்டும். அதனால் என்ன ஆகும்? ஆத்மாவை பார்த்து இயல்பாகவே ஆத்மா அபிமானி ஆகிவிடுவார்கள். இதுவோ முதல் பாடம்தான் இல்லையா? முதல் பாடத்தையே உறுதியாக்கவில்லை, அப்பா யார் என்று உறுதியாக்கவில்லை என்றால் அவரிடமிருந்து கிடைக்கும் பிராப்தி, ராஜ்ய பாக்கியம் எப்படி கிடைக்கும்? ஒரு விஷயத்திற்காக எச்சரிக்கையை மட்டும் எப்பொழுதும் வையுங்கள். என்ன செய்ய வேண்டுமோ அது சிரேஷ்ட கர்மாவாக இருக்கட்டும்.
சிரேஷ்டமாக வேண்டும். எனவே ஒவ்வொரு விஷயத்திலும் திட எண்ணம் உள்ளவராக ஆகுங்கள். எதையாவது சகித்து கொள்ள வேண்டியதாக இருந்தாலும் எதிர்நோக்க வேண்டியதாக இருந்தாலும் சிரேஷ்ட காரியம் மற்றும் சிரேஷ்ட பரிவர்த்தனையை கண்டிப்பாக செய்யத்தான் வேண்டும். இந்த விஷயத்தில் முயற்சி செய்பவர் என்ற வார்த்தையை அலட்சியத்தின் ரூபத்தில் உபயோகிக்காதீர்கள். முயற்சி செய்பவர், இந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம், செய்யவே வேண்டும், இவை அனைத்தும் அலட்சியத்தின் சொற்கள். அந்த நேரத்தில் முயற்சி செய்பவர் என்ற வார்த்தையை அலட்சியத்தின் ரூபத்தில் உபயோகிக்காதீர்கள். அந்த நேரம் முயற்சி செய்பவர் என்ற வார்த்தையின் அர்த்த சொரூபத்தில் நிலைத்திருந்து விடுங்கள். நான் புருஷ், அதாவது ஆத்மா. என்னை இயற்கை ஏமாற்றம் செய்ய முடியாது. இந்த அனைத்து விதமான பலகீனங்கள் அலட்சியத்தின் அடையாளங்கள். மகாவீரரோ மலையை உள்ளங்கையில் வைத்து ஒரு நொடியில் மேலே பறந்து செல்பவர், அதாவது மலையையும் தண்ணீருக்கு சமமாக லேசாக ஆக்குபவர். சின்ன சின்ன பிரச்சனைகள் என்ன பெரிய விஷயமா? பிறகு அந்த மாதிரி மகாவீரரை எறும்பை கண்டு பயப்படுவர் என்றுதான் கூறுவோம். என்ன செய்வது, அந்த மாதிரி நடந்து விடுகிறது. இது மகாவீரரின் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளா? அறிவுள்ளவர் என்ன செய்வது? திருடன் வந்து விடுகிறான் என்று கூற மாட்டார். அறிவுள்ளவர்கள் அடிக்கடி ஏமாற்றம் அடைய மாட்டார். அலட்சியமாக இருப்பவர்கள் அடிக்கடி ஏமாற்றம் அடைவார். பாதுகாப்பிற்கான சாதனம் இருந்த போதிலும் ஒருவேளை அதை காரியத்தில் ஈடுபடுத்தவில்லை என்றால் அவரை என்னவென்று கூறுவது? இது நடக்கக்கூடாது என்று நான் தெரிந்திருக்கிறேன், ஆனால் இது நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இதை எந்த புத்திசாலித்தனம் என்று கூறுவோம்? திட எண்ணம் உள்ளவராக ஆகுங்கள். பரிவர்த்தனை கண்டிப்பாக செய்ய வேண்டும். நாளை கூட இல்லை, இன்றே செய்ய வேண்டும். இன்று கூட இல்லை, இப்பொழுதே செய்ய வேண்டும். இவரை தான் மகாவீர் மற்றும் ராமரின் கட்டளைப்படி நடப்பவர் என்று கூறுவது. இன்றோ சந்திப்பதற்கான தினமாக இருந்தது. இருந்தாலும் குழந்தைகள் கடுமையாக உழைத்திருக்கிறார்கள் என்றால் உழைப்பின் பலனாக பதில் கூற வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் இந்த பலகீனங்களை உடன் கொண்டு செல்ல வேண்டுமா? கொடுக்கப்பட்ட பொருளை பிறகு மீண்டும் திருப்பியோ எடுக்கக்கூடாதுதான் இல்லையா? வலுக்கட்டாயமாக வந்துவிட்டால் கூட வரவிடாதீர்கள். எதிரியை விடப்படுமா என்ன? கவனம், சோதனை, இது இரட்டை பூட்டு. நினைவு மற்றும் சேவை, இது இன்னொரு இரட்டை பூட்டு. இவை இரண்டும் அனைவரிடமும் இருக்கிறது தான் இல்லையா? எனவே எப்பொழுதும் இந்த இரட்டை பூட்டு போடப்பட்டு இருக்கட்டும். இரண்டு பக்கமும் பூட்டு போட வேண்டும், புரிந்ததா? ஒரு பக்கம் பூட்டக்கூடாது. ஸ்தூலமான மற்றும் சூட்சமமான உபசரிப்போ மிகவும் கிடைத்தது. இரட்டை உபசரிப்பு ஆனதுதான் இல்லையா? எப்படி தீதிதாதி மற்றும் பொறுப்பாளர் ஆகியிருக்கும் ஆத்மாக்கள் உள்ளபூர்வமாக உபசரித்தார்கள் என்றால் அதன் பிரதிபலனின் பலனாக அனைவரும் தீதி தாதியிடம் நாங்கள் இப்போதிலிருந்தே நிரந்தரமாக வெற்றி அடைபவராக இருப்போம் என்ற உபசரிப்பை கொடுத்துவிட்டு செல்ல வேண்டும். வாயினால் மட்டும் சொல்லாதீர்கள், ஆனால் மனதால் சொல்ல வேண்டும். பிறகு 1 மாதம் கழித்து இந்த புகைப்படத்தில் இருப்பவர்களை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்ப்போம். யாரிடமிருந்து மறைத்தாலும் கூட, ஆனால் தந்தையிடமோ மறைக்க முடியாது. நல்லது. எப்பொழுதும் திட எண்ணம் மூலமாக நினைத்தார் மற்றும் செய்தார் என்ற இந்த இரண்டையும் சமமாக ஆக்கக்கூடிய, எப்பொழுதும் தெய்வீக கண் மூலம் ஆத்மீக ரூபத்தை பார்க்கக்கூடிய, எங்கு பார்த்தாலும் அங்கு ஆத்மாவே ஆத்மாவை பார்க்க வேண்டும். அந்த மாதிரி அர்த்த சுரூப முயற்சி செய்யும் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். तो बच्चों को तो सर्विस करनी है। जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।